என்னங்க என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன். அவ்வளவு தூரம் என் மேல வந்து நம்பிக்கை அன்பு. 2K என்ன 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்கள் அவ்வளோ இங்கிலீஷில் மட்டும் எனக்கு தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன். முதல்ல 2K லவ் டுடேன்னு ஏதோ 2K லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு. அதான் 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன். ஆனந்து சொல்லலையாடா நீ? எங்க ஆனந்து? வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம் அது. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ்வினே முதல் படம் நடிக்க வச்சிங்க, அதுக்கு ஒரு 2வது படம் நடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட்டை கொடுங்க. ஆனா எல்லாம் இப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசன்டேட்டா இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் அந்த காவேரி கார்னர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்போ வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நான்லாம் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்லை சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க. அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலின்னு காரணத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது நானும் சுசீந்திரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெண்ணிலா கபடி பண்ணார் ஹிட்டு, நான்மகளில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அசிஸ்டன்டாக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அடுத்து பாண்டி நாடு ஹிட்டு. ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா. நான் அப்படியே டக்குன்னு பார்க்குற மாதிரி இருந்துருவேன். இவர் வேறு ஓயாம படம் பண்றாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசார்னு படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார் இவர். அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இது வந்து காமெடியா சொல்றேன். மற்றபடி ஒரு தடவை இருந்தால் கேட்டாங்க, காமெடியா சொல்றேன். கண்டிப்பா சார். இல்லை சார், அது வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சுசீந்திரன் சாரை பாரு, 1-2வது பண்ணியா அப்படின்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவரு. இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு, ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணார், 7 மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, 7 மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன். எங்கே இருக்கீங்க? ரெடியாக இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு. இல்லை சார், நான் ரூமில் ரெடியாக இருக்கேன். ஐயோ, நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஐயோ, 7 மணி சார் சரச்சான 7:15 வந்து நின்று பார்த்தா 7:15 உள்ள பார்த்தா பரபரப்பாக இருக்குது, ஆக்ஷன் சவுண்டு கேட்குது. என்னங்க அப்படின்னு. ஏங்க 6:30 ரெடியாகி போயிட்டு இருக்கேன், ஒரு சீன் முடிச்சாச்சு அப்படின்னு. ஐயோ, ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு காலையில் ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலேயும் பார்த்தேன். இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போனவொடனே பயங்கர விறுவிறுன்னு நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க, 10 டேஸா ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. முருகானந்தம் சார், உங்களுக்கு விக்ன்றதை எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? சத்தியமா விக் இல்லங்க, உண்மையான முடிங்க. ஆனா முடி பிடிச்சுடுங்க. இந்த வருங்க சொன்ன எழுதுறாரு பாருங்க. எவ்வளவு கொலவெறி இருக்கு உள்ளுக்குள்ள. மெதுவாக பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாவே எது சொன்னாலும் செஞ்சிருவாப்புல. நல்ல வேலை, ஆனா சட்டையை கட்டுங்க காட்டி விட்டுருவாப்புல. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நடந்துச்சு சார். ஏதாவது சட்டை கழட்டி விட்டா நானும் சிங்கம் எல்லாம் 3 பேரும் இருப்போம்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லிட்டு அண்ணே அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமா பேசி நீங்க சொல்லியிருப்பீங்க, பண்ணி பாத்துங்கன்னு. கட்டேசா எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லுவாப்புல. அதை அண்ணே எதை சொல்லக்கூடாதுன்னே. அதனால இப்ப என்ன நானும் சொன்னா சிங்கம் என்ன சொன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்ப சொல்லாம இருந்துருவாரு அப்படின்னு. அண்ணே சொல்லிருக்க அப்படி சொல்லாம இருந்துருவாரு. சூப்பரா இப்படி வண்டி ஓட்டா இவரு விட்டாருன்னா மொத்த மறுபடியும் வந்துருவாரு. ஸோ 2K லவ் ஸ்டோரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்ல நீங்க யங்ஸ்டர் தான். ஆமாமா, என்ன கூச்சப்படாம ஆமான்ட்டு 70s தானே நீங்க. 90ஸ்ங்கிற கதாபாத்திரத்தை தான் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி காம்பினேஷன்ல வந்துட்டாரு.
அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள். இது எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். தனிப்பட்ட மாதிரி இது வேறு மறுபடியும் பிரச்சனை பாருங்க. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியாக பசங்களை சொன்னா கூட சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியாக கேட்டால் கூட சொல்லி வராமா அவரு? இடையில இது அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, முருகானந்தம் நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க. சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்புரம் நான் எல்லாம் பேசுகிறோம். வினோதினி மேடம் சொல்கிறாங்க, வாங்க போங்க நீ பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாசையாக மாறிடும். என்னங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு அவங்க சொன்னாங்க, ரொம்ப பேசாதீங்க, குறவன் பேசுகிற மாதிரி உசிமணி ஆசைங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருக்கு அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம், நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவ பாசையா இல்லை கோயம்புத்தூர் பாசைங்கிற மாதிரி மிக்சரில் ஒன்று பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் தான் கரெக்ட் பண்ணிருக்கோம் சார். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி வந்து இவங்க 3 பேரும் காம்பினேஷன் சிங்கமொழியானே இருக்காது. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சதில்லை. சிங்கமொழியன்னு முருகானந்தம் அண்ணனுக்கு வந்து 4 கோயில் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களாடா, சரியா வரலையா? அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் 2 படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு. ஏன்னா 2-3 பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலே அப்படியே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பாக ப்ரொடியூசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு. நீங்கள் நல்ல நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதை பற்றி சொல்லாமே. சூப்பராக இருந்துச்சு சார். கேமராமேன் அதான் 7 காலுக்கு நீங்கள் ஷாட் வச்சா அவர் 6 காலுக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாப்புல கிரேனில். அந்த அளவான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சுட்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்னு கேட்டேன். இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம், அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு டீட்டெயிலாக இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வருவீங்க சார், சூப்பராக இருந்துச்சு. இம்மான் அப்பா வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்கில் வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் அவரை. இல்லை அதான் பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணும்ல சார். சார் தெரியணும்னா செம்ம பாட்டு சார். அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார். அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்போரு கெட்டு போவதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும் அவர். சொல்லுங்க. 96 லிரிக் ரைட்டு தான், சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்தாது அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. நண்பா சாரி சொல்லுங்க. கார்த்திக் தெரியும் 96 பாட்டுங்கிறது எவ்வளவு பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை விட அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு முகவரி அந்த பாடல் தான். என்ன சொல்றீங்க? படம் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் டைரக்டர் உங்களுக்கு? நீங்க லிரிக் ரைட்டர் பேரை நான் வச்சா தானே நாளைக்கு டைரக்டா இருக்கும்போது அந்த அந்த லிரிக் ரைட் 96 வேற யாராவது அந்த உமா பாரதியை கூப்பிட்டு ஐயோ இவங்கள்ட்ட கூப்பிட்டோமே, சரி வேற வழி இல்லாம அவங்களுக்கு கார்த்திகனை தான். ஓகே, அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிடணும் கண்டிப்பா. ஓகே, இப்போ டப்பிங் இருக்கு, அப்படி நீங்க கிளம்புறீங்களா? வீட்டுக்குலாம் போகக்கூடாது, இல்லை அப்படியே வந்துடுறேன். அப்படியே வர வேணாம், அப்படியே நீங்க போகலாம். சரி, யார் கூட வர போறீங்க? டேய் வண்டியில் ஏற்றி அனுப்புங்கடா. ஓகே, நன்றி, தேங்க்யூ சார். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் வந்து நான் சத்தியவேங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னா, எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சாருடைய ஹீரோவை பண்ணுற ஐடியா இருக்கானே இல்லை காமெடியா சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து. 2013 வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. அங்கே வந்து உட்காந்துருந்தேன் அவங்க ஆஃபீஸில், வலசரவாக்கம்ல இருந்தது அப்போ. நீங்கள் வந்தீங்க அப்படியே யோசிச்சிட்டே ஆஸ் யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க. வந்துட்டு என்கிட்ட முதலியே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன். துளசி மேம் கேரக்டர். ஆக்சுவலாக தெரிச்சு ஓடிட்டீங்க? இல்லை, நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், சார் நான் மதர் கேரக்டர் பண்ணுறதில்ல, ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க. அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது?
அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன், என்ன ஒண்ணுமே வரலையே அப்படின்னு. கடைசியில பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லாதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா நான் அதில் ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க. ஐ திங்க் அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து உங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க. ஓகே நான் வந்துடுறேன், டேட் மட்டும் சொல்லுங்க. கேட்டுக்கப்பா, அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு அது தெரியும், ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன், அந்த நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயம் சார். என்னென்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். 6:30 மணிக்கு எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க? அந்த சன்லைட் இருக்குதுங்களா, அந்த சன்லைட்டில் உங்களை அழகாக காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம். இல்லை உண்மையிலுமே கேமராமேன் சரி நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க, நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன், வெறும் பவுடர் பேட் மட்டும். ஏன்னா போட்டு எனிவே ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, அழிச்சு விட்ருவாரு. அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம். இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது. அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம். அவர் நீங்கள் வந்து இப்போது அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பார். நல்லா சாப்பிட்டோம், ப்ரொடியூசர் சாப்பிட்டோம், ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். ஒன்றா உட்காந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வந்துடும் ப்ரான், அப்புறம் வந்து எல்லாமே சொரா போட்டு எல்லாம் வந்துடும். அதனால நல்ல பிரமாதமான பாலாஜிக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் அதே மாதிரி முருகேசன் சார், கோபி சார் 2 பேருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் சொல்லணும். நான் வந்து பல பேசியிருக்கேன், இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன். 10 நாள், நான் 9 நாள் தான் சார் நடித்தேன். 10 நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டாரு. அவருக்கு தெரியாது, முருகேசன் சாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாம்ல, சரி அதை வேணால் அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் 1 வாரம் அவரே மறந்துட்டார். அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார், அதை போட்டு விட்ருங்க இவர் அப்படின்னாரு. ஹலோ சார் வணக்கம், சாமானியன் படத்தை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, அதுதான். அப்புறம் அதுக்கு இல்லையா, அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகினார். ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேமராக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடித்தவங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். 2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதஷ்டம் மட்டும் இருக்கும். சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆடி மோடு இருந்தாக்கா அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா, இல்லை எடுத்துருங்க அப்படிம்பார். இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது, அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோன்ட்டு எடுத்துருவேன். இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார், ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னாரு. அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது. ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்கே வரணும். ஏன்னா நான் அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கெல்லாமே கூப்பிட்டு போச்சு. அது இன்ஃபேக்ட் என்ன தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான் எல்லாம் அங்கே சூப்பர் ஹிட். நான் பேர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போகிற இடத்துலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல, அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில், மாலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த நான் பேர் சிவான்னு அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு. ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும். ஒரு தடவை அங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது. இதோ நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 மணி, ஆனால் எனக்கு பழகிடுச்சு அது. இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில். ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்காடுறது, அந்த ஒரு கல்ச்சர். அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்காது, சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறது. 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச
ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார் உங்களுக்கு முடிச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே, என்னடா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம், வீட்டுக்கு போனோம்னா யூ வென்ட் ஃபார் ஷூட்டிங் ஸோ யூ கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு. இன்னொன்று ஈ சார் இட் இஸ் ஓவர் ஃபார் மீ, யூ ஷுட் வீட் அண்ட் தேர் அண்ட் கம், நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையேம்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்கும், முடிச்சு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவாரு. ஸோ 2K ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ்லாம் காமிச்சார், ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே சார் லொக்கேஷன்? கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க. ஜெயவீர் இஸ் காட் a real photogenic face. இங்கே கூலிங் கிளாஸ் போடல, ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டு இருப்பேன் கூலிங் கிளாஸ் போட்டுருப்பீங்க, போட்டு நல்லா இருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்டியூமரே சொல்லணும், ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க, அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. அது சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை. அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது, எப்படா விழுவும், இந்த பயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன். அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம். ஸோ இருக்குது சார். ஓகே சார். துஷ்யந்த், 2K கிட்ஸ் சார், இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மாக இருக்கும். கார்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்தில். ஆக்சுவலாக எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது, எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில. அப்போல்லாம் கண்ணாடி கொடுத்தாங்க, அவர் சொல்கிற மாதிரி பாலாசரவணன் சார் வந்தார், இப்படி போயிட்டேன், அவர் இப்படி போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு, அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஜெகவீர் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் பிரதர். தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா. தேங்க்யூ எவ்ரிபடி. சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் ஏன் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை? பையன் போராடிட்டு இருக்கான் 10 வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு. கரெக்ட் சார், கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு. சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார், ரொம்ப நிம்மதி சார். என்னை வச்சு படம் எடு அப்படின்லாம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே, ஒரு நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல. தானா தேடி போறாப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சொல்லும் போது நீங்க அனுப்பிச்சு விடுங்க பையனாரு. சார் சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறேன், நல்ல ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன். அது மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு 10 இடத்துல தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும், அந்த ஃபீலும் வரும். உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ். ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார், சுந்தரவே இல்லை. சூப்பர். இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெயவீர். கப்பன் காலில் விடா. என்னோட கால எல்லாம் வந்துட்டு சொன்னேன் பாத்தீங்களா, கால விழுன்னு சொன்னா டக்குன்னு காலில் விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ. என்ன சொல்றோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்திலேயே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன். ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அப்புறம் மொத்த வித்தையும் இறக்கி தேத்திட்டானா. தேத்திட்டல தெரியுது, கண்டிப்பா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு சரி அப்படியே பிரதர் அப்படிமே. சார் நீங்கள் ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன், அப்படியே கூப்பிட்டுருவோம். அண்டு பிரதர்னு. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெகவீர் நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அட்டி வாங்க போற, அட்டி பிரிக்க போறா, அட்டி மண்டை பழந்துவனா. அப்படியே போய் ஃபைனலா வந்து டேய் எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பார்த்தா அப்படி வா ஆனா சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு. நிச்சயமா தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ. ரொம்ப பேஷனான ஒரு பையன்.
இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு A டிவிஷன் மேட்ச் கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் அவர் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்ல எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயரோடையும் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கவங்களை பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார். எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம். நாங்கள் 6 o'clock பண்ணோம்னா அவங்க 5:30க்கே இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா அப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க்கு இந்த படத்தில் போட்டிருக்கா அப்படி. ஐ திங்க் சூரி, விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம். தமிழில் தான் பேசணும். மைக்கை வச்சுட்டு பேசணும். கடவுளுக்கு நன்றி. வந்து இந்த பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அவருமே ப்ரெஸ் சைடில், மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை 0லேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவில் இருக்கவங்களை 0 ஆக்கலான்னு. அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம்? இல்லை இல்லை, இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்னமே, சார் நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படத்தை